அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இந்த அற்புத அதிசயம் நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு மெய் சிலுகிற வகையில் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். முருக பக்தியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எடப்பாடியிலேருந்து ஒருத்தங்க நைட்டு தங்குவாங்க. முருகர் அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் கொடுத்துருக்காரு. வேறு யாருக்குமே அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல, இவங்களுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய தேடி படிச்சிருக்கேன். அப்புறம் முருகர் பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் முருகர் ஆராய்ச்சி வந்ததுக்கப்புறம் இன்னும் ஏன் இவங்களை பற்றி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த பர்வத குல ராஜா அப்படின்ற ஒரு குலத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய இறைவன் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இங்கே மட்டும் கிடையாது, திருவண்ணாமலை, சிதம்பரம், பழனி கண்டார். இந்த மாதிரி எடப்பாடி காவடி சபையிலேருந்து பேசுகிறாங்க. நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், எங்களுக்கு முருகர் உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல்ல கேட்ட கேள்வி, ஐயா இது உண்மையிலே அந்த எடப்பாடி நைட்டு தங்குவீங்களா, அவர் தானே நீங்கள் அப்படின்னு முதல்ல நான் நம்பலை. நீங்கள் தான் அதை நடத்துறீங்களா, நீங்கள் தான் அதை பண்ணுறீங்களான்னு ஒன்றுக்கு திரும்ப திரும்ப கேட்கும்போது நாங்கள் தாங்க நடத்துகிறோம், நாங்கள் தான் பண்ணுறோம், எங்களுக்கு முருகர் உங்களை கூப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பொதுவாக நான் அந்த மாதிரி யார் கேட்டால் நாம் வடப்பள்ளி முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு தான் எங்கே ஒன்றாலும் போகிறது. வடப்பள்ளி முருகர்கிட்ட உத்தரவு கேட்கும் போது போகலான்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்படி கிளம்பி நிற்கிறேன். என்னை கூப்பிட்ட சக்திவேல் ஐயா இவர் தான். இப்போ தான் அந்த காவடியை முழுசாகவும் பார்த்தேன். இது சொல்ல வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவ்வளோ உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். இந்த மக்கள் எல்லாருக்கும் முருகர் எவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுத்துருக்காரு பாருங்க. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் முருகர் சொந்தங்கள், முருகர் சொந்தங்கள்னு சொல்லி. உண்மையிலேயே முருகர் சொந்தங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்வத குல மக்கள் தான் முருகனுக்கு நேரடி சொந்தம். அது மிகப்பெரிய பாக்கியங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி இரவு அவங்க பழனி மலையில் தங்கி முருகர் கூடவே இருக்க போகிறாங்க. அதில் இந்த அடியருக்கும் ஒரு சிறு பாக்கியம் கிடச்சிருக்கு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.